ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மது பழக்கத்தால் சீரழியும் இளைஞர்களின் எதிர்காலத்தை காக்கவும் பொது அமைதியை பேணவும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே விழுந்தமாவடி ஊர் பஞ்சாயத்து சார்பில் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்துடன் விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. கிராமத்தின் சுகாதாரம் மற்றும் அமைதியை கருத்தில் கொண்டு திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்த முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறினால் 5000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திருமணமானவர்கள் குடித்துவிட்டு வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ தகராறு செய்து புகார் வந்தால் அவர்களுக்கும் 5000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், நான் நாகை மாவட்டம் விழுந்தமாவடி மீனவர் காலனி தெருவிலேருந்து மேகலா பேசுகிறேன். எங்கள் மீனவர் காலனி விழுந்தமாவடி கிராமத்திலிருந்து மது ஒழிப்பு தடை செய்யப்பட்டுள்ளது. அது எப்படின்னா, இளைஞர்கள் சுத்தமாக குடிக்கக்கூடாது. திருமணம் ஆனவங்களும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் தகராறு இதை மாதிரி நடந்து ஊருக்கு அந்த செய்தி போனால் அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. அதனால் இப்போ 10 நாளாக இந்த மது ஒழிப்பு எங்கள் ஊரில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுனால பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குடி பழக்கத்தினால இளைஞர்களும் திருமணம் ஆன ஆண்கள் முழுவதுமாக குடிச்சிட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதெல்லாம் விபத்து ஆனது, மற்றபடி கடலுக்கு போகல குடிபோதையில் விழுந்து இறந்தது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தது. இதனால் ஊர் ஒன்றா கூடி ஊர் பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இதை தடை செய்யலாம். இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு பெண்களும் குழந்தைகளும் படிக்க முடியாமல் குழந்தைகளும் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாகிட்ட சண்டை போகிறத பார்த்துட்டு குழந்தைகள் அதோட எதிர்காலம் படிப்பு எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்கள் கிராமத்தில் இந்த மது ஒழிப்பு குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை, அதாவது இப்போ ஒரு இதை அறிவித்து இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இதனால் இப்போ இந்த 10 நாட்களில் நல்ல ஒரு மாற்றம், பெண்கள் கொஞ்சம் நிம்மதியாக இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கஜா புயல்னால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தோம். அந்த கஜா புயலை விட ஒரு பாதிப்பு என்னென்னா, ஆண்களும் இளைஞர்களும் இந்த குடிப்பழக்கத்தினால ரொம்ப ஒரு மோசமான பாதையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இந்த மது ஒழிப்பு வந்த பிறகு தான் எங்கள் கிராமத்தில் இப்போ மக்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழலில் நிலவுது. இது எங்கள் ஒரு கிராமத்தை ஒரு முன்னுதாரணமாக கொண்டு மற்ற ஊர்களையும் இதை செயல்படுத்தணும்னு எங்கள் கிராமத்து சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மது அருந்தக்கூடாது. மது அருந்தி தெரிஞ்சிருந்தால் ஊர் அவதாரம் 5000ங்கிறத பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்கோம். மற்றும் கல்யாணம் ஆனவங்க குடித்து பப்ளிக்கு பிரச்சனைக்கு வந்தால் அவங்க வீட்டிலையோ பப்ளிக்கு பிரச்சனை பண்ணால் அவங்களுக்கும் ரூபா 5000 அவதாரமாக முடிவு பண்ணியிருக்கோம். இது பஞ்சாயத்து மட்டும் இல்லை, பஞ்சாயத்து மற்ற பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. இந்த முடிவில் ஏற்கனவே சுனாமி அப்போ நிறையா நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் சொத்து பொருள், எங்கள் பிள்ளைங்களை தாய் தவறு எல்லா பேரையும் நிறையா இழந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தோம். அப்புறம் கஜா புயல் அடிச்சிச்சு. கஜா புயல்லையும் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீனும் வளமும் கடலில் குறைஞ்சிடுச்சு. வர்றதை கொண்டு நாங்கள் ஒட்டிக்கிட்டு காலவசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குடி பழக்கணுங்கிறது அதிகரிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுறனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப மட்டுப்படலை. இந்த முடிவை ஒன்று பண்ணினால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணுங்கிறத எதிர்பார்த்து இந்த முடிவை எடுத்தோம். இந்த முடிவை எடுத்து இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கு. ஒட்டுமொத்த பேரும் இதுக்குள்ளே இருக்கும். நிறையா சுனாமி அப்பையும் புயலப்பையும் கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி வர்றோம். இது எல்லா மக்களும் சேர்ந்து பொதுமக்கள் மற்றும் பஞ்சாயத்தெல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. வரவேற்கப்பட்ட விஷயமாக இருக்குது. இந்த நடைமுறையை கொண்டு வரணுங்கிறது தான் எல்லா மக்களுக்கும் சேரணும், எல்லா பேரும் தெரியணும், எல்லா மக்களுக்கும் திருந்தணும். நம்ம மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போணுங்கிறத நடைமுறையை கொண்டு நல்ல முறையாக போகணும். நம்ம எதிர்காலத்தை ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த முடிவை எடுத்தோம். நல்லா இருக்கும் நம்புகிறோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.